தென்கொரியாவின் மையத்தில் ஒரு மத இயக்கம் ரகசியமாக வளர்ந்து கவனத்தை ஈர்த்து சர்ச்சையை கிளப்பி உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் ஒரு மனிதனாலே இந்த இயக்கம் நிறுவப்பட்டது. ஷின்சான்ஜி சர்ச் ஆஃப் ஜீசஸ் என்று அழைக்கப்படும் இந்த இயக்கத்தின் இருக்கிற அனைவரை பொறுத்தவரையிலும் இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக சமூகம் மற்றும் பலரின் பார்வையில் ஒரு வழிபாடு போன்ற அமைப்பாகும். ஆனால் ஷின்சான்ஜி என்றால் என்ன? மேலும் இது மிகவும் சர்ச்சைக்குரியதாக்குவது எது? These are the graduates of the Zion Christian Mission Center under Shincheonji Church of Jesus. Those who have completed the entire Bible curriculum at Mission Center and passed the graduation exam. Possible criminality, but that's being investigated. 1980களின் முற்பகுதியில் தென்கொரியாவில் தோன்றிய ஒரு மத இயக்கமான ஷின்சான்ஜி சர்ச் ஆஃப் ஜீசஸின் நிறுவர் லீ மேன் ஹீ என்பவராகும். அவர் தன்னை வாக்களிக்கப்பட்ட போதகர் என்றும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்றும் விவிலிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் சொல்லிக் கொள்கிறார். அவரது தலைமையின் கீழ் ஷின்சான்ஜி குறிப்பிடத்தக்க வகையில் மிகவும் வளர்ந்துள்ளது. இருப்பினும் அது சர்ச்சையை எதிர்கொண்டு வருகிறது. குழுவை வழிபாட்டு என்றும் ஏமாற்றும் ஆட்சேப்பு தந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அமைப்பில் லீ மேன் ஹீ அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அவர் பைபிளை சரியாக விளக்கி அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரே ஒருவராக பின்பற்றுபவர்களால் பார்க்கப்படுகிறார். அவரது தலைமையும் போதனைகளும் பக்தி மற்றும் விமர்சனம் இரண்டையும் தூண்டி வருகிறது. ஷின்சான்ஜியின் போதனைகள் பல முக்கிய நம்பிக்கைகளை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளன. அவை கிறிஸ்துவத்திலிருந்து வேறுபட்ட நம்பிக்கைகளை கொண்டதாக இருக்கிறது. முதலாவதாக லீ மேன் ஹீ வெளிப்படுத்துதல் புத்தகம் ஒரு மறைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்றும் அந்த தீர்க்க தரிசனம் லீ மேன் ஹீ மூலம் மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தின் முடிவு அருகில் உள்ளது. ஆனால் ஷின்சான்ஜியின் உறுப்பினர்கள் மாத்திரம் கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று இவர்களால் சொல்லப்படுகிறது. விவிலிய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் உண்மையான போதகர் லீ மேன் ஹீ என்று ஷின்சான்ஜியை பின்பற்றுகிறவர்களாலும் நம்பப்படுகிறது. அவர்கள் அவரை புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்று கருதுகிறார்கள். கடைசி நாட்களில் அவர்களை ரட்சிப்பவரும் லீ மேன் ஹீ என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஷின்சான்ஜியின் மிகவும் சர்ச்சைக்குரிய விமர்சனங்களில் ஒன்றுதான் ஆள் சேர்ப்பும் யுக்திகள். பல புதியவர்கள் முதலில் பைபிள் படிப்பு வகுப்புகள் மூலம் அறிமுகம் படுத்தப்படுகிறார்கள். இந்த வகுப்புகள் பாதிப்பில்லாதவை. கிறிஸ்துவத்தை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பும் எந்த ஒரு மனுஷனும் இதனாலே கவர்ந்து இழுக்கப்படுகிறான். உறுப்பினர்கள் முன்னேறும் போது அவர்கள் படிப்படியாக ஷின்சான்ஜியின் மறைக்கப்பட்ட போதனைகளுக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைப்பார்கள். அவர்களை இயக்கத்தில் ஆழமாக வழிநடத்துவார்கள் என்பது இவர்கள் மேல் கூறப்படும் ஒரு விமர்சனமாகும். இவர்களுடைய யுக்தி மிகவும் தந்திரமான யுக்தியாக பலராலும் சொல்லப்படுகிறது. குழுவானது ஏமாற்றி மாற்றும் தந்திரங்களை பயன்படுத்துகிறது என்று பலராலே சொல்லப்படுகிறது. அங்கு புதிய உறுப்பினர்கள் ஆழமாக ஈடுபடும் வரை ஷின்சான்ஜியின் நம்பிக்கைகளின் முழு விஷயம் அறிய மாட்டார்கள். ஷின்சான்ஜி பல ஆண்டுகளாக சர்ச்சையில் சிக்கி உள்ளது. அதன் ஆக்கிரமிப்பு, மதமாற்றம், பின்பற்றுபவர்களின் கையாளுதல் விதம் மற்றும் பல குற்றங்களாலே இது குற்றம் சாட்டப்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் தென்கொரியாவின் தேக்குவில் பெரிய COVID-19 வெடிப்புடன் இணைக்கப்பட்ட போது குழு சர்வதேச தலைப்பு செய்திகளாய் உருவாகியது. ஷின்சான்ஜி கூட்டங்களில் வைரஸ் விரைவாக பரவியது. மேலும் இவர்கள் அந்த குற்றத்தை மறைக்கும் வேலையில் ஈடுபட்டார்கள் என்று பலராலே சொல்லப்பட்டது. சர்ச்சைகள் இருந்த போதும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான உறுப்பினர்களுடன் ஷின்சான்ஜி தொடர்ந்து பரவி வருகிறது. இந்த குழு தென்கொரியாவில் மட்டுமின்றி சீனா, ஜப்பான்,
அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. ஷின்சாஞ்சியில் 12 கோத்திரங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் லீ மேன் ஹீயால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவரால் வழிநடத்தப்படுகிறது. இது அதன் சர்வதேச வலையமைப்பாய் மேலும் வலுப்படுகிறது. ஷின்சாஞ்சியின் செல்வாக்கு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஆனாலும் அதனுடன் பெருகி வரும் ஆய்வும் வருகிறது. இது ஒரு வழிபாட்டு முறையா அல்லது சட்டப்பூர்வமான மத இயக்கமா என்பது விவாதத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் பயன்படுத்தப்படும் ரகசியம் மற்றும் சர்ச்சைக்குரிய தந்திரங்கள் நிச்சயமாக சிவப்பு கொடிகளாய் உயர்த்தப்படுகிறது.